ஹலோ வணக்கம், வெல்கம் டு நெல்லை ஆச்சி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து கார்லிக் ப்ரெட்டு. இது வந்து இட்டாலியன் டிஷ்ஷு. இதை வந்து பண்ண போகிறது என் பேத்தி பண்ணுறா. இது வந்து சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாத்துக்குமே இந்த இது பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஹலோ வணக்கம், வெல்கம் டு நெல்லை ஆச்சி சமையல். இன்றைக்கி நெல்லை ஆச்சி சமையல் யூடியூப் சேனலில் என்னோட கெஸ்ட் பர்ஃபார்மராக ஒரு டிஷ் செஞ்சு காமிக்க சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டிஷ் என்னென்னா, அக்ராஸ் யூரோப் கான்டினென்ட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு இட்டாலியன் டிஷ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் வந்து கார்லிக் ப்ரெட். இது வந்து இட்டாலியன் ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ எல்லா ஃபுட் ஸ்டால்ஸ்லேயும் ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் வேர்ல்டு வைடாக ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. அதுதான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீட்டில் எப்படி சிம்பிளாக இந்த ரெசிபி வந்து செய்யலாங்கிறத நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கார்லிக் ப்ரெட்க்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் ப்ரெட் எடுத்திருக்கேன். இதுக்கு பேர் வந்து பகெட் ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. 2 பிளாக் பட்டர் எடுத்திருக்கோம். 2 பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம். பெப்பர், சால்ட், ஆலிவ் ஆயில், மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ். வாங்க செய்முறையை பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பட்டரை ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு மட்டும் மைக்ரோவேவில் வச்சு மெல்ட் பண்ண போகலாம். இப்போ வந்து நம்ம பட்டரை மெல்ட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நம்ம இதில் ஆலிவ் ஆயில் சேர்க்கலாம். அப்புறம் கொஞ்சம் பெப்பர், அதுக்கப்புறம் சால்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ்ட் ஹர்ப்ஸும் வந்து சேர்க்குறோம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கார்லிக்கையும் சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம கார்லிக் ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ப்ரெட்டை நம்ம வந்து தின் ஸ்லைஸஸாக வந்து வெட்ட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெட்டை வந்து நம்ம 2 ஹாஃபாக வெட்டியிருக்கோம். இதுதான் வந்து கார்லிக் ப்ரெட்டோடைய ஐடியல் சைஸ். நம்ம வந்து இந்த மாதிரி வெட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெட்டை நல்லா தின் ஸ்லைஸஸாக வெட்டி வச்சுருக்கோம். சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேக்கிங் ட்ரே வச்சுட்டு அது மேலே நம்ம பட்டர் பேப்பர் வச்சுருக்கோம். இப்போது ஒரு ப்ரெட்டாக நம்ம வந்து அசம்பிள் பண்ணணும். நம்ம வந்து எல்லா ப்ரெட்டையும் அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் ட்ரெஸ்ஸிங் வந்து நம்ம வைக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஒன்றுத்துக்கா பண்ண போகிறோம், பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கார்லிக் ட்ரெஸ்ஸிங் எல்லா ப்ரெட் ஸ்லைசஸ்க்கும் நம்ம வந்து பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நம்ம இதில் சீஸ் போட போகிறோம். சீஸ் போடுறது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணா போட்டுக்கலாம், வேண்டானா வேண்டாம். பட் சீஸ் போட்டால் வந்து நல்லா சீஸியாக அழகாக இருக்கும். இப்போ வாங்க சீஸ் போடலாம். இப்போ கார்லிக் ப்ரெட்டில் வந்து நம்ம சீஸ் ஃபில் பண்ணிட்டோம். நம்ம வந்து அதை அவனில் வைக்கலாம். இதை வந்து நம்ம அவனில் வச்சுட்டு 10 to 15 மினிட்ஸ் வந்து பேக் ஆனாலே போதும். சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். அப்புறம் கார்லிக் ப்ரெட் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம அவனில் வைக்கலாம்.
இப்போ நம்ம கார்லிக் பிரெட் உள்ளே வச்சுட்டோம். அதை வந்து 10 to 15 minutes 180 degree செல்சியஸில் வந்து பேக் பண்ணணும். பாருங்கள், நாங்கள் வந்து கார்லிக் ப்ரெட்டை 10 minutesஸாக பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அவன்லேருந்து வெளியில் எடுத்து வச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா சீஸியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு கிறிஸ்பியாக வேண்டான்னா நீங்கள் வந்து வெறும் 5 நிமிஷம் மட்டும் எடுத்து வச்சா போதும், சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும். அப்படி கிறிஸ்பியாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம இப்போ கார்லிக் பிரெட் வந்து பிளேட்டிங் பண்ணிட்டோம். நல்லா கிறிஸ்பியாக அழகாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இதோட நான் அடுத்த கெஸ்ட் எபிசோடில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.